ஜோசப் விஜய் நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறது அவரால் அடையாளப்படுத்த முடியுது, அவருக்கு உறுதியாக தெரியுது. ஆதவ அர்ஜுனா நம்ம கிறிஸ்தவன் தான், நம்ம வெறிபிடிச்ச கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கார். ஆனந்த் எப்படி இருக்கார்? கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் இந்துன்னு நினைக்கிறாரு, நெத்தியில் பொட்டு வச்சா இந்துன்னு நினைக்கிறார், அவ்வளோதான். அவர் ஒரு இந்துங்கிறதே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உணர வச்சா மட்டும்தான் அவருக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவர் ஒரு இந்துவாக இருக்கார். மற்றபடி அவங்கெல்லாம் இந்துங்கிற கணக்கில் நீங்கள் சேர்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தைரியமாக சொல்கிறாரு, இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு. பழையபடி ஏற்கனவே அதை ஒழிக்க போய் தான் அப்பாவுக்கு வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. அதெல்லாம் மிகப்பெரிய சரிவாங்க, மிகப்பெரிய அளவில் தோல்வியாங்க. அதெல்லாம் சாதாரண தோல்வியே கிடையாது. அந்த அடி வாங்கின மரண அடி வாங்கின பிறகு இவர் தப்பி பழச்சி இவரே வெற்றி பெற்றார். திருந்தலை. இவரை சொல்கிறாரு சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போன்னு தான் பழையபடி வராரு. இவர் உடனே கை தட்டி கும்பிட்டாரு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து. கோவத்தோட சார் இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்ம பார்க்க முடிஞ்சு சார். எது கோவத்தோட இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு? கோவத்தோட பண்ணாங்க. அவர் அப்படி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. எது கும்பிடணும்? எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, பேசிட்டு உட்கார்றாரு, ரைட்டு. இவர் கும்பிட எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வந்தார்ல, வயசில் பெரிய ஆள் தானே, ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட, முன்னாள் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவர் எதிராக வராரு, உங்களெல்லாம் பார்த்து அவர் கும்பிடுறாரு. அவருக்கு மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்கள், அவர் உங்களை பார்த்து கும்பிட்டார்ல, அதுக்கு பதிலுக்கு நீங்கள் முதலமைச்சர் இதில் இருந்துட்டு இப்படி தானே உட்காந்துருந்தீங்க. ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட கொடுக்கலையே.